இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா அம்மாவா? யாருக்கு யார் அம்மா? என்ன நீ அம்மான்னு சொல்ற தகுதிய எப்பவோ இழந்துட்ட. என்ன அப்படி சொல்லாத. ஏம்மா இப்படி பேசுற? நீதானே இப்ப என்ன காப்பாத்திருக்க. உயிருக்கு போராடிட்டு இருந்த எனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தது நீதானம்மா. எனக்கு ஒண்ணுனா உனக்கு உடனே துடிச்சிருக்குல்ல. நீ பெத்த பொண்ணுமா. நீ என்ன ஏத்துக்கிட்டன்னு நான் சந்தோஷமா வந்தம்மா. உன்னை ஏத்துக்கிறதா? நீயும் உன் புருஷனும் பண்ண காரியத்துக்கு இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களை ஏத்துக்க மாட்டேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத. உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. ஐயோ, அப்ப எதுக்குமா என்ன காப்பாத்துன? செத்து போட்டோன்னு அப்படியே விட வேண்டியதானே. நீ பாஸ் எல்லாமே என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த. ரோட்ல இப்படி யார் அடிபட்டு கிடந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யறது என் குணம். உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நான் ரத்தம் கொடுத்திருப்பேன். அதுக்காக அவங்க மேலெல்லாம் எனக்கு பாசம் இருக்குன்னு ஆயிருமா? என் பையனை கொல்ல பார்த்தவனோட ஓடி போன துரோகினி. உன்னை மன்னிச்சு நான் ஏத்துக்கணுமா? நடக்காத. என்ன பொறுத்த வரைக்கும் ரோட்ல போற யாரோ ஒருத்தர் தான் நீ. என் பொண்ணு செத்துட்டா. ஏற்கனவே உங்களாலதான் என் மச்சான் கோமாவில இந்த நிலைமையில இருக்காப்ல. இப்போ அத்தையே ஏதாவது செய்யலான்னு பாக்குறீங்களா? என்ன உங்க புருஷன் சொல்லி விட்டாரா? அத்தை போனா போகுதுன்னு உசுரை காப்பாத்தினாங்கல்ல, அதோட போயிருங்க. போங்க. இங்க பாருங்க, இது எனக்கும் எங்க அம்மாவுக்கும் நடக்கிற பிரச்சனை. நீங்க இதுல தேவையில்லாம தலையிட வேண்டாம். ஏய், என் குடும்பத்துல இருக்கிறவங்களை தடுத்து பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. மரியாதையா இங்க இருந்து போயிடு. இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் நின்ன நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. தமிழ், ஜனமா பணத்தை கட்டிட்டு வா, நம்ம போலாம். என்ன பாக்குற? ஒண்ணு இல்லம்மா. அண்ணி, நீங்களாவது அம்மா கிட்ட சொல்லக்கூடாதா? நான் எந்த தப்புமே பண்ணல அண்ணி. என் கூட பிறந்த அண்ணனை நானே கொல்ல பாப்பனா? என்ன நீங்களாவது நம்புங்க அண்ணி. நான் எந்த தப்புமே செய்யல. மீனா,
அந்த ஜனகாம்பாளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, மொத்தமா போய் சேர்ந்துருவான்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா உழைச்சி வந்துட்டாலேயா. அவளுக்கெல்லாம் சாவே இல்லையாயா? அதுக்கு இல்லையா, அவ வயசுல இருக்கிற எத்தனையோ பேரு வீல் சேர்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ மட்டும் கம்பீரமா சிங்கம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காளையா. அவளை கண்ட்ரோலே பண்ண முடியாதாயா? அட நீ வேற என்ன, செத்தும் கெடுத்தாங்கிற மாதிரி இந்த அம்மா உடம்பு முடியாதப்ப கூட நமக்கு கெட்டதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னையா சொல்ற? அந்த ஜெயராணி ஆ? யாரு? அதான் அத்தையோட பொண்ணு. கணேசா, அவ பல வருஷத்துக்கு முன்னாடியே எவனோ ஒருத்தர் இழுத்துக்கிட்டு போய் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொன்னியே. நானும் இது வரைக்கும் அப்படிதானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில 2-3 இடத்துல அவ புருஷனை பார்த்தேன். இந்த ஆளு எப்படி இங்கன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவ பொண்டாட்டி ஜெயராணி இங்க வந்துட்டானே. யோ, என்னையா சொல்ற? ஆமாண்ணே, அது மட்டும் இல்லண்ணே, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. என் அத்தையே அவளை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்குனே. ஐயோ, இப்ப என்னையா பண்றது? அவளை பொண்ணா ஜனா ஏத்துக்கிட்டா உன்னால இந்த வீட்லயே இருக்க முடியாதே. ஆமாண்ணே, எந்த தப்புமே பண்ணாத நான் எதுக்கு இந்த தண்டனையை அனுபவிக்கணும்? இதெல்லாம் பாக்குறப்ப நான் எதுக்கு வாழணும்னு தோணுது தமிழ். மா, நீ என்ன பேசுற? இல்ல தமிழ், ஒரு பெத்த தாயே தம் பொண்ண கொலகாரியா பாக்குற நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல, ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் நினைச்சது இல்ல. அவரா என் அண்ணனை கொல்ல பார்த்தாரு, அவரா கொலகார. மா, அழாதம்மா. ஜனாமாவுக்கு நம்ம மேல இருக்கிற கோவம் போகணும்னா அப்பா மேல இருக்கிற கலங்கத்தை சரி பண்ணணும். அது வரைக்கும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க இடத்துல இருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஜனாமா மனசுல யாரோ அப்பாதான் மாமாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கிறதா நம்ப வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜனாமாவால எப்படிமா ஏத்துக்க முடியும்? ஆண்டி, ஆண்டி என்னாச்சு ஆண்டி? தலையில கட்டு போட்டிருக்கு. அதுவா, கீழே விழுந்துட்டாங்க. எப்போ? இல்ல, வெளியில கொஞ்சம் கடைக்கு வரைக்கும் போனாங்க. ஒரு பைக்காரன் வந்து இடிச்சிட்டான். ஐயோ, என்ன ஆண்டி, நீங்க எதுக்கு கடைக்கு போறீங்க? நம்ம வீட்டுக்கு ப்ரொவிஷன் வாங்கும்போது சொன்னா உங்களுக்கும் சேர்த்து வாங்க போறாங்க. என்ன ஆண்டி இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? இல்ல தம்பி, இதுக்காக நாம வெளியில போகாம இருக்க முடியுமா? கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், இனிமே நான் பார்த்து இருந்துக்கிறேன். ஆண்டி, இனி எதுவா இருந்தாலும் நம்ம கார் இருக்கு. டிரைவரை கூட்டிக்கிட்டு நீங்க வெளில போங்க. தனியா போகாதீங்க ஆண்டி.